வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கப்பட்டிருந்தது. வழமை போலவே சிறை கைதிகளினுடைய விடுதலையாக இருக்கலாம், அதே போல எப்படி தெற்கில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வலுப்பெற்றிருந்ததோ அதே போல வடக்கு கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக வடக்கு பகுதிகளில் இன்றைய நாள் கரிநாள் என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து அங்கே போராட்டங்கள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் தொடர்ச்சியாக அங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திலாவது அதுக்கான தீர்வுகள் அல்லது அதுக்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுமா என்பது இன்று வரைக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் கேட்கின்ற பட்சத்தில் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அவர்களுக்கான தீர்வு, அனைவரும் சம இலங்கையர் என்கின்ற தீர்வை முன்னெடுத்து நாங்கள் செல்ல போகின்றோம் என்பதாகத்தான் தற்போதைய அரசாங்கத்தினுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி செல்ல போகிறது. அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அல்லது அனைத்து மக்களும் திக்கும் ஏற்ற இலங்கையாக இது மாற்றப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே போலதான் ஜனாதிபதியினுடைய உரையில் கூட அவர் இதை சொல்லியிருந்தார். அனைவருமாக சேர்ந்து நாங்கள் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும், அதாவது புதியதொரு இலங்கையை நாங்கள் எதிர்கால சந்ததியினரிடம் கையளிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சகல உலக நாடுகளிலும் உள்ள அனைத்து விடயங்களையும் இலங்கையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் இந்த தன்னுடைய சுதந்திர தின செய்தியில் குறிப்பிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் இல்லாத ஒரு இலங்கையை நான் இந்த நாட்டை இலங்கை நாட்டை நான் இந்த 5 வருடத்துக்குள் அடுத்த 5 வருடத்துக்கு நான் விட்டு செல்ல நினைக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரம் இன்னும் ஒரு விடயங்கள், பல விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக அரிசியினுடைய விலை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. அதுக்கான நிரந்தரமான தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அது மாத்திரமல்லாமல் தேங்காயினுடைய விலையும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. வாகன இறக்குமதி குறித்து பல சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு வாகனத்தினுடைய இறக்குமதி அல்லது வாகனத்தினுடைய கொள்முதல் பெறுமதியை விட அதனுடைய வரிகள் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. குறிப்பாக 158% தாண்டிய வரிகளும் சில வாகனங்களுக்காக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. எனவே வாகனங்களும் இறக்குமதி செய்ய அனுமதி விதித்திருந்தாலும் கூட மக்களால் வாகனங்களை கொள்முதல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது குறித்தும் நிறைய விடயங்கள் பேச இருக்கிறது. அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகளினுடைய செயற்பாடுகள் குறித்தும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மக்களுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதான செயற்பாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக இதுவரையான காலப்பகுதிகள் எதிர்க்கட்சிகள் ஒரு கால அவகாசத்தை அரசாங்கத்தை வழங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் சொல்லுகின்ற விடயமாகவே இருக்கிறது, எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கான கால அவகாசத்தை நாங்கள் வழங்கி பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களுடைய குறைநிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டலாம் என்பதான ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லி இருப்பது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. மாறாக இப்பொழுது அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க ஆரம்பித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைக்க வேண்டும் அவர்கள் இப்பொழுது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதாக சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவைப்பாடும் இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள் பேச போகிறோம். அதற்காக நாங்கள் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தான் அழைத்து வந்திருக்கிறோம். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகிறதுக்கு நன்றி. நாங்கள் கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். அண்மையிலேயே நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் அனைவருமே கூடி ஒரு சில முன்னேற்பாடுகளை, ஒரு சில யோசனைகளை அல்லது ஒரு சில கூட்டங்களை நடத்தியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எதற்காக அல்லது எதை நோக்கியதாக இந்த கூட்டங்கள் இருக்கு? அதாவது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடைய காரியாலயத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. பெரும்பாலும் எல்லா கட்சியினுடைய அங்கத்தவர்கள் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இது ஒரு விசேஷமான விஷயம். அதிலே முக்கியமாக இன்று பேசப்பட்ட விஷயம் அதாவது இப்பொழுது பாராளுமன்றத்திலே பல குழுக்கள் நியமிக்கப்படவிருக்கின்றன. ஆனால் வழமையாக சம்பிரதாயம் எதிர்க்கட்சிகளுக்கு அநேகமான இடங்களை கொடுக்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். ஆனால் அந்த சம்பிரதாயத்தை இந்த அரசாங்கம் பின்பற்றுவதில்லை. ஆகவே ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு இந்த குழுக்களிலும் அவர்களுடைய பிரதிநிதிகள் போட்டுக்கொள்ளலாம், அதில் ஆட்சேபனை இல்லை. எதிர்க்கட்சியுடைய பிரதிநிதிகளும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள இந்த இடைவெளி என்பது அதிகமாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதற்கு காரணம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் 159 பேர் இருக்கிறோம், நாங்கள் 71% இருக்கின்றோம், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 29% தான் இருக்கின்றீர்கள், ஆகவே உங்களுக்கு 29%க்கான பிரதிநிதிகள் தான் இங்கே கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. ஒரு நாட்டினுடைய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற அடிப்படையிலே பார்க்க வேண்டும்.
ஆளுங்கட்சி செய்கின்ற குற்றங்களை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்ட வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் இந்த குழுக்கள் அமைக்கப்படுகின்றதே தவிர அவர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் படி குழுக்கள் அமைப்பது தப்பு. அவருடைய அந்த வியாக்கினம் தப்பு. ஏனென்றால் கடந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் 2000 வருஷத்திலே இருந்து நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இது நடைமுறையிலே பேணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது 3 அல்லது 4 பேர் வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் ஆளுங்கட்சிக்கு 4 பேர் இருக்க வேண்டும் அவர்களோட விஷயத்தை பாஸ் பண்ணி கொள்வதற்காக. ஆனால் இப்பொழுது என்னென்னா 8 பேர் 10 பேர் வித்தியாசமான இடையிலே இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், ஒரு சமூகத்தின் அடிப்படையிலே சில பிரச்சனைகளை அந்த குழுக்களிலே தான் பேச முடியும். ஒரு குறைப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளையும் அங்குதான் பேச வேண்டும். ஆகவே அவ்வாறு பேசப்படும் பொழுது அந்த சிறுபான்மை கட்சிகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அங்கே இடமில்லாமல் போவது வருந்தக்கூடிய ஒரு விஷயமாகும். அதை தான் இன்று நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ப்ரிவிலேஜ், அதாவது வரப்பிரசாத பிரச்சனைகளாக கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இன்று நாங்கள் சபாநாயகருக்கு இதை சொல்லியிருக்கின்றோம். சபாநாயகர் அடுத்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதான் பொதுவாக இவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தாங்கள் 79% நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற பொழுது உண்மையிலேயே இவர்களால் இலங்கைக்குள் சிறுபான்மையின மக்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம் அவர்கள் சொல்லுகின்ற விதத்திலே தாங்கள் 71% அவர்கள் இன்னொன்று சொல்றாங்க, நாங்கள் 71% இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த நாட்டில் இனப்பிரச்சனை இல்லாமல் செய்வதற்காகத்தான் நாங்கள் இதை கையாளுகின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த அவர்களுடைய சார்பிலே வந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். வடகிழக்கு எடுத்துக்கிறோங்க, மலையகத்தை எடுத்துக்கிறோங்க, எல்லாம் ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை அவங்களோட கட்சி பிரதிநிதிகள், அது ஜேவிபியா அல்லது என்பிபி என்றுதான் சொல்லலாம். அது அந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக அங்கு யாருமே காட்சியாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இல்லை, உண்மையாகவே இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு செயற்பாடாகத்தான் உண்மையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றம் என்பது இலங்கையினுடைய ஒரு அரசியலமைப்பு தீர்மானிக்கக்கூடிய ஒரு மன்றமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படியான சில விடயங்கள் உண்மையாகவே வரவேற்கத்தக்கதாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் என்ற சார்பில் நீங்கள் அது தொடர்பில் விடயங்களை முன்னெடுப்பீர்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது தவிர்த்து நாங்கள் இணைய விடயங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாகிறது இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்று. இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இட்டை வரையான காலப்பகுதியில் எப்படி இருக்கு? அதாவது அரசாங்கம் புதிதாக வந்திருக்கின்றது. இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு அரசாங்கம். ஏற்கனவே 2 அரசாங்கங்கள் மாறி வந்தாலும் மாறுபட்ட அரசியல் ரீதியிலே தலைவர்கள் மாறலாம், கட்சியினுடைய கொள்கைகள் ஒன்றாகத்தான் இருந்து வந்தது. இது முற்றுமுழுதாக மாற்றப்பட்ட ஒரு அரசியல். கட்சியினுடைய கொள்கை வித்தியாசம், கட்சியினுடைய தலைவர் வித்தியாசம். கடந்த காலங்களில் எதிர்கட்சியிலிருந்து அதிகமான கூச்சலிட்டு கோஷம் போட்ட ஸ்ட்ரைக் பண்ண ஒரு குரூப் தான் இன்றைக்கி அரசியலே ஆடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. இப்பொழுது அவர்களுக்கு தேனிலவு காலம். இட்ஸ் அ ஹனிமூன் பீரியட் ரைட். 3 மாதம் முடிஞ்சுது. ஹனிமூன் பீரியட் 3 மாதம் தான் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் இதற்கு பிறகும் அவர்கள் நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கிறோம், 3 மாதம் தான் எங்களால் இன்னும் ஒன்றும் செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த 3 மாதத்துக்குள்ள மாற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், மாற்றத்தை பார்க்க வேண்டும். என்ன மாற்றம்? மக்களுக்கு நன்மை செய்கின்ற மாற்றத்தை விட மக்கள் இன்று துன்பத்திலே ஆழ்ந்திருக்கின்ற ஒரு மாற்றத்தை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரிசி விலை அதிகரித்திருக்கின்றது, உப்பு இந்த நாட்டிலே இல்லை, உப்பு இறக்குமதி செய்யப்படுகின்றது, தேங்காய் இல்லை, தேங்காய் இறக்குமதி செய்யப்படுகின்றது. நாட்டிலே இன்று அதிகமான ஆங்காங்கே சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுவதில்லை, பாத்தாள அதாவது அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது. எங்கே கிளீன் ஸ்ரீலங்காவில் இதைத்தானே செய்யணும். இதே செய்யாமல் வேறு ஏதோ செய்து கொண்டிருந்து பஸ்ஸில் போடுற இதை கலட்டுறதும் 3 வீலில் போடுற இதை கலட்டுறதும் கிளீன் ஸ்ரீலங்கா இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல துளைத்து கட்ட வேண்டும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்காக அந்த பஸ்ஸில் உள்ள அந்த விஷயங்களை கையை விட்டுட்டு இந்த விஷயங்களை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நான் இந்த 3 மாதம் ஏன் சொல்கிறேன்னா, 3 மாதத்தில் அவர்கள் செய்த நன்மையை விட இப்போ சில பேர் சொல்லலாம் அவர்கள் நிறைய செய்திருக்கிறாங்க, அதாவது செலவை குறைத்திருக்கின்றார்கள், நிறைய செலவை குறைச்சி. உண்மை, அதெல்லாம் உண்மை. கல்லர்களை இன்னும் பிடிக்கலை. சும்மா சின்ன சின்ன வாகனம் வாங்கின கல்லணையும் சிறு 1 லட்சம் ரூபா களவெடுத்த களவாணியும் தான் பிடிக்கிறாங்களே தவிர பெரிய களவாணிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நாட்டில். டேக்ஸ் கட்டாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
அவர்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் ரைட், அரசாங்கம் செய்கிறது சரின்னு நாங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள், கள்ளர்களை பிடிக்கவில்லை என்று. சட்டமா அதிபர் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் நீதிமன்றத்துக்கு. குறிப்பாக லசந்த ஊடகவியலாளர் லசந்தவினுடைய படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மூவரையும் விடுதலை செய்ய சொல்லியோ. இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது கூட சொல்லியிருந்தார்கள் தாங்கள் அந்த கைது செய்கிறேன்னு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த ஊடகவியலாளர்கள் நிறைய பேருக்கு கொலை செய்ததை இவர்கள் பிடிப்பதாக தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்களே விடுதலை செய்வதற்காக முன்வருவது இந்த நாட்டினுடைய சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு செய்கின்றார்களா, அல்லது சட்டம் ஒரு இருட்டறை, அதிலே சாதாரண மக்களுக்கு ஒன்றும் கிடையாதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இதெல்லாம் இன்று அரசாங்கத்தினுடைய அதாவது கொள்கையா அல்லது புதிய அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்குகின்றவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற உதவியா என்பதும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கின்றது. அதே நேரம் அரச திணைக்களங்களினுடைய தலைவர்களினுடைய நியமனங்களில் கூட பல விமர்சனங்கள் எழுந்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? குறிப்பாக இவர்களுக்காக பணிபுரிந்தவர்கள் அல்லது இவர்களுடைய தொழிற்சங்கங்களில் இருந்தவர்களைத்தான் தலைவர்களாக நியமித்திருக்கிறார்கள் என்பதான ஒரு விடயம் இருக்கிறது. அதே நேரம் தகுதியானவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதான ஒரு விடயத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அண்மையிலே நீதிமன்ற நீதவானாக இருந்த இளஞ்செழியன் அவர்களுடைய விடயத்திலும் இந்த விடயம் அதிகளவாக பேசப்பட்டது. அவர் மிகுந்த திறமைகளை கொண்டிருக்கிறார், 27 வருடங்கள் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார், ஆனால் அவருக்கான பதவி உயர்வு என்பது வழங்கப்படவில்லை என்பதான விடயங்களும் பார்க்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்க? அது உண்மையான கதை என்னன்னா, இன்னைக்கு எல்லா திணைக்களங்களிலும் எல்லா அரசாங்க செயலகங்களிலும் அவர்களுடைய பிரதிநிதிகளே அங்கு தலைமை பொறுப்பில் ஈடுபடுவதற்கு அவர்கள் வழிவகைகளை வகுத்து கொடுக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய கொள்கை ரீதியான சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அது சாதகமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இப்படி செய்யும் பொழுது மக்களிடையே எதிர்ப்பு அதிகமாக வரும். அதான் உண்மையாக நடக்குது. கடந்த காலங்களில் என்ன சொன்னாங்க, ராஜபக்ச மேலே என்ன குறை? ராஜபக்ச அவருடைய சொந்த விஷயங்களுக்காக தான் சொந்தக்காரங்களை போட்டு எல்லா சாமனும் அவர் தான் போட்டிருந்தார். அதன் மூலமாக நிறைய கொள்ளைகள் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் அதை தான் செய்கிறாங்க. அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஆகவே இந்த தகுதியானவர்களுக்கு தகுதியான இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இளஞ்செழியன் விஷயம் நீங்களும் சொன்னீங்க, நானும் பேப்பரில் நியூஸுகளில் பார்த்தேன். அவரே சொல்லியிருக்கிறார், இது எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது அவரே சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருக்கே அப்படி நடக்குமானால் சாதாரண மக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அளித்த வாக்குறுதிகள் அல்லது தேர்தலுக்கு மக்களிடம் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் என்ன நடக்க போகிறது, அல்லது இவர்கள் எதை வைத்துக்கொண்டு இப்படியான விடயங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை? அதாவது என்ன பொறுத்தவரை சொல்லப்போட, அந்த 2 பேர் காதலித்தால் அந்த காதலன் காதலிக்கு பல ப்ரொமிஸை கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு விட்டுருவாங்க, அந்த ப்ராமிஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே இதை தான் இந்த என்பிபிலேயும் நடக்குது. கல்யாணத்துக்கு முதல்ல, அதாவது காதலிக்கிற நேரம் எவ்வளவோ ப்ராமிசஸ் அள்ளி விட்டாங்க. அதெல்லாம் செய்தாலே போதும், வேறு ஒன்றுமே இன்றைக்கி பேச வேண்டியதில்லை. அது அவ்வளவும் செய்தாலே போதும். ஆனால் இன்று தாலி கட்டிய பிறகு அதையெல்லாம் மறந்து விட்டு நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் எனக்கு கட்டுப்பாடாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அன்றைக்கு அவங்களோட நிலைமை வந்துருச்சு. மக்களை இன்று நாங்கள் சொல்லுவதை செய்யுங்கள், நீங்கள் எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு 3 மாதமாக போராட்டம் இல்லை தானே இந்த நாட்டில். அப்போ இந்த போராட்டம் செய்தது யார்? அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே தொட்டிலை மாட்டி இதையும் பிள்ளையும் கிள்ளி விடுறங்கிறது இதுவங்கிட்ட தான் இருந்திருக்குது. ஆகவே இன்று அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதை தான் செய்தார்கள், ஏற்கனவே செய்தார்கள். அறகலை என்ற போராட்டம் இன்று அவர்கள் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது. இன்று அறகலை நடக்க முடியாமல் இருக்கின்றது. சரி, இதே நேரம் இந்த வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். குறிப்பாக ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2 முறை யாழ் மாவட்டத்துக்கு வடக்கு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹட்டன் பிரகடனம் என்கின்ற ஒரு விடயத்தை மலையகத்தினுடைய 200வது ஆண்டில் அவர்கள் செய்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
இன்று வரைக்கும் மலையகம் சார்ந்த எந்த ஒரு முயற்சிகளிலும் அந்த அரசாங்கம் ஈடுபடுவது இல்லை என்பது சற்று குறைவாகவே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே மலையகத்துக்கான விஜயத்தை அவர் மேற்கொள்ளவில்லை, அல்லது மலையகம் சார்ந்த சம்பள பிரச்சனை தொடர்பிலோ அல்லது அவர்களுடைய அந்த வீட்டு திட்டங்கள் பிரச்சனை தொடர்பிலோ பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் முரண்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எப்படி? அதாவது வடக்குக்கு 2 தரம் விஜயம் செய்து விட்டார். ஒரு தரம் விஜயம் நார்மல் விசிட் போனார், 2வது தரம் இப்போ டிசிசி மீட்டிங் போனதாக சொல்றாங்க. எப்படியோ வடக்கு மக்கள் இன்றைக்கு அவரை நல்லாக கவனித்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்லலாம். அதாவது தமிழுடைய பண்பாடு, யார் வந்தாலும் வரவேற்பது, கவனிப்பது, உபசரிப்பது தமிழர்களுடைய பண்பு, அதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவ்வேறு பக்கங்களில் போராட்டங்களும் நடந்துவிட்டுக் கொண்டிருக்கின்றன. அண்மை இது சுதந்திர தினத்தை கூட அவர்கள் பகிஷ்கரித்திருக்கின்றார்கள், கருப்பு சுதந்திரமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு பகுதி மக்கள் ஆதரித்தாலும் ஒரு பகுதி மக்கள் அவர்களை எதிர்த்து தான் வருகின்றார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் எனக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டு மற்ற பகுதிகளிலே அவர்கள் மக்களை நசுக்குவது அல்லது மக்களை நிராகரிப்பது என்பது ஒரு 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 சாதகமான சூழ்நிலை அல்ல. இன்று அவர் மலையகத்திற்கு வந்து பல கூட்டங்களிலே பேசியிருக்கின்றார். தலாவாக்கடையிலே பேசியிருக்காரு, ஹேட்டனில் பேசியிருக்கிறாரு. எங்களுடைய அந்த நாங்கள் டேப் பண்ணி வச்சுருக்கிறோம், அது அவர்கிட்டையும் இருக்கும் டேப். அதில் சொல்லியிருக்கிறாரு, தலாவாக்கடையில் உள்ள பிள்ளைகள் கொழும்புலே வந்து வீடுகளிலே வேலை செய்கின்றார்கள். எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னா தலாவாக்கடையிலிருந்து தான் கொண்டு வரணும். ஹட்டனில் உள்ள பிள்ளைகள் தான் வந்து இங்கே கோப்பை கழுவுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் அதை விடக்கூடாது. நாங்கள் கல்வியிலே மறுமலர்ச்சி கொடுக்க வேண்டும், கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும், பாடசாலைகளை விஸ்தரிக்க வேண்டும், பல தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு இங்கே வேலை கொடுக்க வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், வேற ஒன்றும் புதுசாக எங்களுக்கு செய்ய தேவையில்லை. அதை செய்வதற்கு கூட இன்று அவர் அதை சாதகமாக இல்லை. முதலாவதாக மலையக மக்களுடைய பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை என்பது சம்பள பிரச்சனை. அவர் சொன்னார், நான் வந்தால் 2000 ரூபாய் சம்பளம் தருவேன் என்று சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா சம்பளம் தருவேன்னு சொன்னார். எங்கே 2000 ரூபா? இந்த 1700 ரூபாய் இன்றைக்கி பல தோட்டங்கள் கொடுக்காமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, உங்களுடைய அன்றாட உணவான தேங்காய், அரிசி, கோதுமை மா, தேங்காய் எண்ணெய் போன்ற பல்வேறு இதுகளை நாங்கள் குறைப்பேன், அப்பொழுது உங்களுக்கு சாதாரணமாக சாப்பிட முடியும், இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னார். எங்கே? இன்றைக்கி கூடியிருக்கே தவிர குறையலை. ஆகவே அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவர் நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் இன்றைக்கு எதிர்பாராமல் இந்த அரசாங்கம் அவர் கையிலே போய் சேர்ந்திருக்கின்றது. அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். எதிர்பாராமல் அவருக்கு இந்த அரசாங்கம் கிடைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்திலே உள்ளவர்கள் அவரை கட்டுப்படுத்துகின்றார்களா, அரசாங்கத்திலே எம்பிக்கள் அல்லது அதிகாரிகள் கட்டுப்படுத்துகின்றார்களா என்று தெரியவில்லை. அவரால் சில விஷயங்களை சொன்னதை செய்ய முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றார். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது இந்த ஜனாதிபதியை யார் இயக்குகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கிறது, ஒரு தடுமாற்றத்தில் அவர் இருக்கிறார் என்று. இந்த நிலையில் தான் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அரச தலைவரை வழிநடத்தக்கூடிய சட்டங்கள் இலங்கைக்கு தேவை, அல்லது அதை இயற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்குமா, அல்லது அப்படி ஒரு சட்டத்தை இயற்ற முடியுமான சூழ்நிலை இருக்குமா? இல்லை, அதாவது நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பவர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருத்தர். ஆகவே மக்கள் தான் அவருக்கு வாக்களித்து மக்கள் தான் அவர் தெரிவு செய்கிறாங்க. மக்கள் தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதியை 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு வழிநடத்த முடியாது. ஆலோசனைகள் சொல்லலாம், ஆனால் இதை தான் செய்யுங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. அதுக்கு தானே ஜனாதிபதி ஆலோசகர்கள்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆலோசகர்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் எந்த அரசாங்கத்திலாவது ஜனாதிபதி ஆலோசகர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்களா? அது வந்து ஒரு ஒரு பதவியை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட பதவிகள். ஒரு பேருக்காக அவர்களுடைய நட்பயனுக்காக செய்யப்பட்ட ஒரு பதவி தான் இது. இதில் எந்த விதமானும் இல்லை. ஆகவே இன்று சிலர் மத ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ அவர்கள் ஜனாதிபதியினுடைய விஷயங்களிலே தலையிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். அது பௌத்த சமயமாக இருக்கலாம், முஸ்லீம் சமயமாக இருக்கலாம், கிறிஸ்தவ சமயமாக இருக்கலாம், இந்து சமயமாக இருக்கலாம். அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது தப்பில்லை. ஆனால் அவர்களுடைய அனுசரணைகளே நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கக்கூடாது. அது ஒரு மத ரீதியான ஒரு அரசாங்கமும் போய்விடும்.
இந்த அரசாங்கமும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தாங்கள் அந்த இன மத ரீதியான எந்த ஒரு முன்னுரிமையும் வழங்காமல் சமத்துவமான இலங்கையர் என்ற ரீதியில் தான் நாங்கள் பயணிப்போம் என்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாலும் கூட, அண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில், அதாவது ஒரு பௌத்த மதகுருமாருக்கான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். வெறுமனே சட்டத்திட்டங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது, பௌத்த மதத்தின் கொள்கைகளின் அடிப்படையிலும் தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கும். அதாவது இலங்கை நாட்டை பொறுத்தளவில் பௌத்தம் ஒரு முக்கியமான மதம். ஏன்னா 70% மக்கள் இன்று பௌத்த மதமாக இருக்குன்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை இங்கே கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னொரு விஷயம்தான் ஏனைய மதங்களையும் மதிக்க தவறக்கூடாது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே பௌத்த மதத்திற்கு அவங்க முன்னுரிமை கொடுக்குற நேரம் மற்ற மதங்களையும் அவர்கள் மதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலாப்பிலே சொல்லப்பட்ட விஷயம். ஆகவே அங்கே போய் எல்லாமே நான் அவர்கள் சொல்லதை மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்கிறது தப்பு. அது தப்பு. அதே போல் இன்று வேறு சில மதங்களில் உள்ள தலைவர்கள் கூட சில அரசியல் பிரயோகங்களை செய்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் தப்பு. அரசியல், அதாவது மதம் அரசியலில் கலப்பது தப்பு. ஆனால் மதங்களுக்கு உள்ள மரியாதையே கொடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. மதமாக இருக்க வேண்டும், மதம் பிடித்த மனிதனாக இருக்கக்கூடாது. சரி, இந்த விடயங்களுக்கு அப்புறம் நாங்கள் மலையகம் சார்ந்த சில விடயங்களுக்கு வரலாம். உண்மையிலேயே இம்முறை நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் பல இடங்களில் பல அரசியல் தலைவர்கள், முன்னாள் அரசியல் அமைச்சர்களாக இருந்தவர்கள், முன்னாள் 30 வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் இம்முறையை பொறுத்தவரையிலே நீங்கள் நுவரெலியா மாவட்டத்திலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், அதிக வாக்குகளையும் பெற்றிருக்கிறீர்கள். கடந்த முறை போலவே இம்முறையும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். இதன் மூலம் சொல்ல வருவது, மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்களுக்காக இம்முறை பாராளுமன்றத்திலும் நீங்கள் எவ்விதமான குரலை கொடுக்க போகிறீர்கள்? குறிப்பாக அங்கே இருக்கிற இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை முதலாவது பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவது பிரச்சனையாக நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய பிரச்சனையாக இந்த அவர்களுடைய வீட்டு பிரச்சனை என்பது இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் கல்வி சுகாதாரம் என்கின்ற பிரச்சனைகள் அங்கே தொடர்ச்சியாக மலையக மக்களினுடைய பிரச்சனைகளாக இருக்கிறது. இதற்காக எவ்விதமான திட்டங்களை இந்த அரசாங்கத்தில் முன்வைக்க போகிறீர்கள், அல்லது என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? அதாவது கடந்த அரசாங்கங்களிலே, பொதுவாக எல்லா தேர்தலில் வந்த அரசாங்கங்களிலே மலையக பிரதிநிதிகள் 10-9 என்ற அடிப்படையிலே பிரதிநிதிகள் இருந்தார்கள், ஒரு பலமாக இருந்தது. இந்த முறை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 4 பிரதிநிதிகள் தான் பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. 3 தெரிவு செய்யப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேஷனல் தேசிய பட்டியலும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எங்களுடைய பலம் இன்று குறைந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய தொழிற்சங்க பலங்கள் இருக்கின்றன, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு அவங்களோட தொழிற்சங்கம் இருக்கின்றது, நியூடபிள்யூக்கு அவங்களோட இருக்கின்றது, எங்களுடைய மலையக மக்கள் முன்னணிக்கு தொழிற்சங்கங்கள் எங்களுடைய பலம் இருக்கின்றது. ஆகவே இதை வைத்து கொண்டு தான் நாங்கள் பேரம் பேசுகின்ற சில விஷயங்களை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதாவது அரசாங்கம் இந்த சம்பள விஷயங்களிலே எப்பொழுதுமே அது தொழிற்சங்க விஷயமாக பேசக்கூடியதான் நடைமுறையிலே சாத்தியமாகி வருகின்றது. இருந்த ஜனாதிபதி ஆர்டர் கொடுத்து கூட அந்த சம்பளம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தது. ஆகவே இந்த ஜனாதிபதி 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை செய்தால் அது நல்லது. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா அதாவது 1992ஆம் ஆண்டு இந்த தோட்டங்களை கம்பெனிகளுக்கு கொடுக்கும் பொழுது செய்து கொண்ட ஒப்பந்தம் சில குளறுபடிகளே உள்ள அடக்கியிருக்கின்றது. இன்றைக்கி பாருங்கள், இன்னும் தோட்டங்களிலே துரைமாறு தான் ராசாவாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறத தான் அவங்க செய்யணும். ஆகவே அந்த நடைமுறையை மாற்றப்பட வேண்டும். அந்த நடைமுறையை மாற்றுவதற்கு கம்பெனிகளுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும். இன்னும் இந்த ஜனாதிபதி அதை பற்றி வாய் திறக்கலை. அடுத்ததாக அவருடைய குடியிருப்புகள், இன்று உலக நாட்டிலே எங்கே பார்த்தாலும் குடியிருப்புவது அதாவது அத்தியாவசியமானது, அடிப்படை உரிமையிலே ஒன்று, ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம். ஆகவே இந்த மலையக மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதிலே பல அரசாங்கங்களிலே நாங்களும் இருந்தோம். சில வீடுகளை கட்டுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் முழுமையாக அது நடைமுறையிலே
சாத்தியப்படவில்லை. இந்த அரசாங்கம் இப்பொழுது புதுசாக வந்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்களும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறோம். என்னென்னா நூரெலியாவில் வளமையாக 5 பேர் தமிழர்கள் வருவார்கள், 3 பேர் தான் சிங்களவர்கள், மற்ற கட்சியில் உள்ளவங்க வருவாங்க. இந்த முறை 5 பேர் ஜேவிபியும் நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம். அதுவும் தனித்தனி கட்சிகளில் வந்திருக்கிறோம். ஜீவன் தொண்டமான், திகாம்பரம், நாங்கள் 3 பேரும் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த முறை அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்கே அதிகரித்திருக்கின்றது. ஆனால் அந்த பிரதிநிதிகள் இதை செய்வார்களா என்று நாங்கள் போட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அவர்கள் சொல்லுகின்றால் மலையகத்துக்கு மாடி வீடு, 6 மாடி வீடு, 5 மாடி வீடு கட்ட முடியும்னு. இது சாத்தியமில்லை. கொழும்பிலே கட்டலாம், கண்டியில் கூட கட்ட முடியாது, ரத்னபுரையில் கட்ட முடியாது, கேகாலையில் கட்ட முடியாது, நூரெலியாவில் கட்ட முடியாது. ஏன்னா இதெல்லாம் மண் சரிவு அபாயமுள்ள பிரதேசம். இப்போ உங்களுக்கு அனர்த்தம் வந்த உடனே சொல்லிடுவாங்க இந்தந்த பிரதேசம் மண் சரிவு அபாயமுள்ள இடங்கள், இங்கே இது செய்யக்கூடாது அப்படின்னு. ஆகவே மண் சரிவு அபாயமுள்ள இடங்களிலே மாடி வீடு கட்டுவது என்று சொல்லுவதே ஒரு முட்டாள்தனமான பேச்சுன்னு தான் நாங்கள் சொல்லலாம். அந்த நேரம் ஆறுமுகம் தொண்டமான் இருக்கிற நேரம் 2 மாடி அதை வீடு கட்டின நேரமே அதை எதிர்த்தாங்க மக்கள். இன்றைக்கி 6 மாடி 4 மாடி கட்டினாங்கிற அது செய்ய முடியாத ஒரு விஷயம், இங்கே செய்ய முடியாதது. ஆகவே அதை அல்லது அப்படி சொல்லி நாங்கள் எதிர்த்த உடனே வீடுகளே இல்லாமல் செய்வதற்கு அதை செய்கின்றார்களா, அல்லது உண்மையிலே அவர்களுக்கு மாற்று திட்டம் இருக்கின்றதா என்பதை அவர்கள் முன்வைக்க வேண்டும். இப்பொழுது கடந்த காலங்களிலே பிளான்டேஷன் மினிஸ்டர் ஒருத்தர், உட்கட்டமைப்பு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். இப்போ அப்படி இல்லை, இது 2மே ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த முறை ஈஸியாக அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். என்னென்னா காணி எடுக்கிறதுக்கு அந்த அமைச்சுக்கிட்ட போய் நிற்க தேவையில்லை, இந்த அமைச்சே காணியை எடுக்கலாம், இந்த அமைச்சே வீடு கட்டை கொடுக்கலாம், இந்த வசதி இருக்கின்றது. ஆகவே இதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் முறையான செயலாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு பாடசாலை அமைக்கின்ற விஷயங்களில் தொழிலாளருடைய அன்றாட பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்று இந்த ஒப்பந்தம், கூட்டு ஒப்பந்தம் இல்லை உடனே நிறைய விஷயங்கள் இப்பொழுது அடிபட்டு போயிருக்கின்றது. தோட்ட தொழிலாளிக்கு எந்த விதமான சலுகையுமே இப்பொழுது கம்பெனிகள் செய்வதில்லை. ஆகவே இதை மீண்டும் அதை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய நவீன காலகட்டத்தின் அடிப்படையிலே கூட்டு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு தொழிற்சங்கங்கள் முயற்சிக்க வேண்டும். அதில் எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் கம்பெனிகளுடைய இந்த அதிகார போக்குகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் அரசாங்கமும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அரசாங்கம் இல்லாமல் அது செய்கிறது கஷ்டம். நீங்கள் இப்பொழுது நுவரெலியா மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் இது தொடர்பில் பேசி இருக்கிறீர்களா? என்ன விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கலாம்? நாங்கள் இதுவரைக்கும் அவங்கள மீட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இப்போ கடைசியாக ஒரு சான்ஸ் கிடைச்சது என்னென்னா, அன்றைக்கி டிசிபி மீட்டிங் இருந்தது, டிசிசி மீட்டிங்கில் தான் அவங்கள சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் எங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்களும் அவங்கள பார்த்துக்க மாட்டேங்கிறோம். இதுதான் வித்தியாசம். பார்லமெண்டத்துலேயும் வராங்க, அவங்க யார் என்னன்னு எங்களுக்கே தெரியாது இன்னும். ஸோ அந்த மாதிரி அறிமுகம் இல்லாதவர்கள் தான் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள் என்பிபியை பொறுத்தளவில். இந்த விடயம்தான் அதிகளவாக எல்லோராலும் ஒரு முணுமுணுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வச்சிருந்தாலும் கூட அங்கே நாடாளுமன்ற அமர்வுகளில் அல்லது நாடாளுமன்ற முன்னெடுப்பாளர்களில் பேசுகின்ற பொழுது அல்லது கதைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. குறைந்தது ஒரு 10 பேர், அதுவும் மக்கள் விடுதலை முன்னணி பேசுறாங்க என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பாராளுமன்றமாக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்று சொன்னால், அதாவது சீனாவினுடைய நடைமுறையை பின்பற்றுகிறதா இந்த அரசாங்கம், இந்த அனுர்குமார தலைமையிலான இந்த அரசாங்கம் பின்பற்றுகிறதா என்றுதான் ஒரு கேள்வியும் எழுகிறது. அதாவது மார்க்சிச கொள்கை இருக்கின்றது இவர்களுக்கு. அது வந்து சைனாவுடைய மாசேத்துங் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை. ஆனால் அந்த கொள்கையிலே இவர்கள், அதாவது கட்சி ரீதியிலே கட்சி தான் வழி நடத்துகின்றதா என்ற சந்தேகம் இப்பொழுது எழுதுகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் கூட அந்த கட்சிக்கு போய் கட்சியிலிருந்து தான் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. அதனால் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி. அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் என்னது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்க வேண்டும், செலவும் பண்ணணும், அதற்கான வசதிகளும் வேணும். இல்லைன்னா என்ன செய்வாங்க? என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான கௌரவத்தை கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு கௌரவமாக இருந்தால் தான் அவங்க போய் அவங்களோட மக்கள் மத்தியில் அவங்களும் எடுபடுவாங்க, வேலை செய்வாங்க. இது நீங்கள் எல்லோரும் பஸ்ஸில் போங்க,
உங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அரசாங்கத்தில் செலவை குறைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையிலெல்லாம் செய்ய போய் அவருடைய கௌரவத்தை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. சுதந்திர தின நிகழ்வில் கூட சுதந்திர தினம் நன்றாக நடந்ததுன்னு சொல்லலாம். அதாவது செலவை குறைத்து நடத்தப்பட்ட ஒரு சுதந்திர தினம் என்று சொல்லலாம். நல்லாட்சி காலத்தில் இருந்தது போலவே இப்பொழுது தமிழிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. அந்த தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தை வெளிநாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதில் வருகின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சபாநாயகராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கின்றது. என்ன அந்த மரியாதையை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. இப்போ ஒரு கோட்பாடு இதுதான் இருக்குது, இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும். ஜனாதிபதி அவருக்கு வேணான்னு சொன்னாலும் அந்த ஜனாதிபதியுடைய நடைமுறையிலே இப்படி தான் இருக்கணுங்கிறத மற்ற நாடுகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே அவர்களும் அதை அனுசரித்து செய்ய வேண்டும். செலவு சிக்கனமாக செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்திலையும் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது. கௌரவம் பேணப்பட வேண்டும். அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஆனால் அவர்களுடைய திட்டம் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ நாளைக்கு இப்படி போக முடியும்? நாங்கள் அறிந்த வகையிலே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்தான், பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் முழுக்க அவருடைய கட்சிகள் நிதிக்கு போய் கட்சியிலிருந்து 80,000 மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. 80,000 என்பது இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு டிரைவர் கூட 80,000 சம்பளம் வாங்கிடுவார். அப்போ அதே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சம்பளங்கிற நேரம் கஷ்டப்படுவாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி என்பிபியில் பாருங்கள், பல ப்ரொஃபஸர்கள் வந்திருக்காங்க, பேராசிரியர்கள் வந்திருக்காங்க, பல வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க, பல டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களாம் வெளியில் போய் நின்னால் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஒரு ப்ரொஃபஸருக்கு 4 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா சம்பளம். இங்கே வந்து 80,000 வாங்கிட்டு இருக்கணும். எப்படி செய்ய முடியாது? ஏன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் இதுக்கு வரணும். இல்லைன்னா அதுவும் செய்ய முடியாது. லாயராக இருந்தால் லாயரை செய்யலாம், அது பிரச்சனை இருக்காது. ஆனால் மற்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, டாக்டர்ஸாக இருந்தால் டாக்டர்ஸ் விலகிட்டு தான் இங்கே வரணும். இப்போ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படியான சூழ்நிலையில் அவங்களுக்குடைய ஒரு அதாவது அந்த சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றக்கூடியதாக ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். இப்போ இவங்க சம்பளம் போராட்டம் பண்ண முடியாது, மற்றவங்களை மாற்றி இவங்களும் சம்பளம் போராட்டம் பண்ண முடியாது. ஆகவே இவர்களுக்கு அந்த டிக்னிட்டி இதை கொடுக்கணும். இந்த சம்பளம் என்கின்ற ஒரு விடயம், சம்பள போராட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டியதால் நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அண்மையிலே அறிவித்திருந்தார்கள், அதாவது குறிப்பாக அரச உத்தியோகர்களுடைய சம்பளங்கள் அதிகரிக்கப்படுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயம். உண்மையிலேயே அரசாங்க உத்தியோகர்களுடைய சம்பளத்தை அதிகரித்து அவர்களுடைய சம்பளத்தை கூடுதலாக வழங்குவதற்கு துறைசேரியிடம் அவ்வளவுக்கு பணம் இருக்கிறது. அதாவது இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றால், என்னுடைய பட்ஜெட் வருது, நீங்கள் பாருங்கள், அதில் நான் அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்துட்டு நாங்கள் பேசலாம் அதை பற்றி. ஏன்னா அதுக்கு முன்னே அதை பற்றி பேசுகிறதுல சொல்ல தெரியாது. எப்படின்னா அவங்களோட பட்ஜெட் 17ஆம் தேதி சமர்ப்பிக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பளம் அதிகரிப்பு இருக்கா, அதாவது பிரிவாக கொடுக்க போகிறாங்களா, அவங்க சொன்ன மாதிரி செய்ய போகிறாங்களா என்பதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக இப்போ இன்றைக்கு ஜனாதிபதி ஏற்கனவே வரும் முதல்ல சொன்னார், நாங்கள் எந்த நாட்டிலையும் கடன் வாங்க மாட்டோம். இன்றைக்கி அதிகமான கடன் வாங்குகிற ஒரு ஜனாதிபதி இவராக தான் இருக்கிறார். அவரே சொல்கிறாரு, எனக்குத்தான் அதிகமாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கடனை வாங்குறத கட்டுறது இந்த மக்கள் தானே. அவரை நாளைக்கு கட்டிட்டு போக மாட்டார், மக்கள் தான் கட்டணும். ஆகவே கடன் வாங்குறது ஒரு பெருமை அல்ல, கடனை திருப்பி கொடுக்கறது தான் பெருமை. கடன் திருப்பி கொடுக்காதனால தான் இந்த நாடு இவ்வளவு மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த யுஎஸ்ஐடினுடைய விடயம் இப்பொழுது அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே என்ன நடக்கிறது? இது தொடர்பில் பாராளுமன்றத்திலும் சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தது அல்லது இன்று கேள்வி கேட்கப்பட்டது அதை பற்றி. அதாவது யுஎஸ்ஐடு வந்து இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அதை நிப்பாட்டியிருக்கிறாரு, அதில் குறைச்சிருக்கிறாரு. சில நாடுகளுக்கு வரிகளை அதிகப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே யுஎஸ்ஐடு கட்டாயம் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி வளர்முக நாடுகளுக்கு. அன்றைக்கு அந்த கோட்டாபய ராஜபக்ச அந்த உரக்கொள்கையை கொண்டு வந்த பொழுது அதை ரணில் விக்ரமசிங்கே வந்த உடனே அதற்கு உதவி செய்தது யுஎஸ்ஐடு. அவங்க தான் உதவி செஞ்சாங்க, உரத்தை உடனே கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த நாட்டில் இன்னும் எங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படியாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு யுஎஸ்ஐடு தான் உடனே அந்த உரக்கொள்கையை கொடுத்தாங்க, உரம் சப்ளை பண்ணாங்க. அது மாதிரி நிறைய உதவி செய்திருக்கிறாங்க யுஎஸ்ஐடு.
அதாவது பல வருடங்களாக பல ப்ரொஜெக்ட்ஸ் இலங்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இதே நேரத்தில் நாமல் ராஜபக்ச தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவினை முன்னெடுத்திருந்தார். இந்த யுஎஸ்ஐடியின் மூலமாக எப்படி நிதி பங்களிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி எந்த விதமான செயற்றிட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதை எப்படி இல்லை அவர் எதிர்கட்சியில் இருக்கிறதா அவர் சொல்லுவார் அவரும் செய்வார். அப்போ யுஎஸ்ஐடி ஒன்று அரசாங்கம் மூலமாக வந்திருக்கின்றது, இன்னொன்று என்ஜிஓஸ்க்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. என்ஜிஓஸ் மூலமாகவும் நிறைய யுஎஸ்ஐடு செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே அதெல்லாமே மக்களுக்கு போய் சேர்க்கின்றது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யுஎஸ் எங்களுக்கு முக்கியம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் சொன்ன விடயங்கள், சில விடயங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் தொடரலாம் என்று நினைக்கிறேன். அது மிக முக்கியமாக தேவையான ஒரு விடயமாகவே இருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தல்கள் ஜனாதிபதி கூட இந்தியா சென்ற போது சொல்லியிருந்தார், மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக நாங்கள் தேர்தலை நடத்துவோம், அல்லது அதே நேரம் மாகாண சபை தேர்தலை செப்டம்பர் அக்டோபரில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு இலங்கையில் வைத்து அது தொடர்பாக அவர் எந்த விதமான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. இதே நேரம் சபாநாயகரை பொறுத்தவரையில் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், ஏப்ரல் 24ஆம் தேதி நாங்கள் தேர்தலை நடத்தலாம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். அதாவது சபாநாயகர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடத்தலாம் என்று. இப்பொழுதுதான் சொல்லுகின்றார் 24ஆம் தேதி என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம் என்னன்னா, இப்போ ஜட்ஜ்மெண்ட் இன்னும் கிடைக்கல. அதாவது உள்ளூராட்சி சபைகளிலே திருத்தம் கொண்டு வருவதற்காக நிசாம் காரியப்பர் தலைமையிலே கொடுத்த அந்த குழுவினுடைய வாத விவாதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் லேட்டு. ஜட்ஜ்மெண்ட் நேற்று வந்திருக்கணும், முந்தின நாள் வந்திருக்கணும், முந்தின நாள் வரல. அதை தான் இப்போ பாராளுமன்றத்திலே ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது. நீங்கள் வராமல் எப்படி பாராளுமன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. ஆகவே இப்போ அதுக்கு மழுப்புறாங்க அவங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் நாளை அல்லது நாளை கிடைக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. நாளை கிடைச்சாலும் நாளான்றைக்கு பாராளுமன்ற விடயத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அதன் அடுத்த கிழமையாக தான் வரலாம். ஆகவே அடுத்த கிழமையாக வரும் பொழுது அந்த 24ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒரு தினத்திலே தேர்தலை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்பதை இன்று பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விஷயங்களிலே அதாவது ஒரு தேர்தல் சட்டம் மாற்றப்பெறுகின்றது என்பது முக்கியமாக இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னால் அது ஒரு சமூகத்தை மட்டுமல்ல, எல்லா சமூகத்துக்கும் சார்ந்த ஒரு விஷயம். கடந்த தேர்தல் அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கின்றது, தேர்தல் நடத்தப்பட வேண்டும், உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலை ஏன் இல்லை என்று கேட்டால், நிறைய அதில் கேண்டிடேட்டாக இருந்தவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, கட்சி மாறி இருக்கிறாங்க. ஆகவே உண்மையான கேண்டிடேட்ஸை அடையாளம் படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அங்கு இல்லை. ஆகவே புதிதாக அங்கே இதை சேர்க்க வேண்டும், என்னது நாமினேஷன் கால் பண்ணணும். புதிதாக நாமினேஷன் கால் பண்ணி தான் இந்த தேர்தலை நடத்தணும். அதே நேரத்தில் நாமினேஷன் கால் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணும், ஒவ்வொரு கட்சிக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இது இப்பொழுது தள்ளி போய் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் எப்படியும் ஏப்ரல் கடைசியாக அல்லது மெயில தேர்தல் வைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் என்று. ஏன்னா அதை புறக்கணிக்க முடியாது. இதே நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அண்மையிலே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது, தேர்தல் வாக்குச்சீட்டினுடைய வடிவத்தை அல்லது அமைப்பை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த கட்சிகளுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சுயேட்சைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் கூட 40க்கும் மேற்பட்ட 39 ப்ளஸ் 1 கேன்சல் ஆனதுனால, அப்படி ஒரு ஜனாதிபதி தேர்தலே 40 பேர் போட்டியிட்டால் சாதாரண லோக்கல் கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் போட்டியிடுவாங்க? ஸோ இதை தவிர்க்க முடியாது. தனக்கு சீட் இல்லைன்னா இன்னொரு சுயேட்சை. ஆனால் ஒரு சில கட்டணங்களை அதிகரிப்பதன் மூலமாக இதை தவிர்த்து கொள்ளலாம். அப்படி ஒரு வாக்குச்சீட்டை மாற்றலாமே தவிர வேற ஒரு வழி இல்லை, அதை மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. இந்த முறை பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் அப்படிதான் அனாவசியமான கட்சிகள் போட்டியிட்டு வாக்குகளை பிரிப்பதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த வாக்கு சீட்டை எப்படி மாற்ற போகிறோன்னு எனக்கு தெரியாது. அதே நேரம் மாகாண சபை தேர்தல் அது இந்த வருடத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது மாகாண சபை தேர்தலை
புறந்தள்ளி விட்டு வேறு விதமான விடயங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. கட்டாயம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது இந்தியாவினுடைய வற்புறுத்தல். அதை கட்டாயங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது தமிழர்களுக்கு ஒரு விமர்சனம் என்று சொல்லலாம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே 87, 88களிலே ஏற்பட்ட பிரச்சனையின் பொழுது அதை தீர்ப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சின்ன தீர்வு, பெரிய தீர்வு அல்ல, ஒரு சின்ன தீர்வு. அந்த சின்ன தீர்வையும் அவர்கள் கொடுக்காமல் வைத்திருந்தால் அது மோசமான ஒரு சூழ்நிலையாகும். ஆகவே மாகாண சபையை பின்போட்டதற்கு இந்த அரசாங்கமும் காரணம் என்று சொல்ல முடியாது. ரணில் விக்ரமசிங்கோட அரசாங்கமும் இதற்கு காரணம். அப்பொழுது நாங்களும் அந்த ஆட்சியிலே இருந்தோம். இரவு 9 மணி வரைக்கும் இந்த இழுக்கடிக்கப்பட்டு கடைசியாக எல்லை நிர்ணய சபையில் வந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் மூலமாக தள்ளி போடப்பட்டது. அதை இன்னைக்கு தள்ளி போடாமல் இருந்தால் இன்னைக்கு மாகாண சபை நடத்தியிருக்கலாம், இருந்திருக்கலாம். அதில் வந்த ஒரு சின்ன குளறுபடி காரணமாகத்தான் அது இந்த பசில் கொண்டாந்த ஒரு பிரச்சனை. எல்லை மாற்றங்கள் இதெல்லாம் கொண்டாந்து இதையும் குழப்பி வச்சிருக்கிறார். இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் அவர் தான் குழப்பி வச்சிருக்கிறார். இப்போ உள்ளூராட்சி சபையில் இன்னொரு அமெண்ட்மெண்ட் ஒன்று சேர்க்க சொல்கிறாங்க. என்னென்னா இந்த நாமினேஷன், அதாவது இந்த தேசிய பட்டியலிலே வரவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன மாதிரி அரசாங்கம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியாது. ஆனால் விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான், விகிதாசார அடிப்படையில் இல்லை, அது வந்து தொகுதி அடிப்படையில் தான் தேர்தல் நிற்கணும். ஆனால் விகிதாசார அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்ற அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள். அது எந்த வகையில் சாத்தியப்படும்னு தெரியாது. அதற்கு பாராளுமன்றத்திலே சிங்கிள் இது வேணுமா அல்லது ரெஃபரண்டம் போகணுமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை சாதாரணமாக நடைமுறைப்படுத்தி விட முடியாது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. சில நேரம் ஜட்ஜ்மெண்ட் பாராளுமன்றத்தில் இதுக்கு 3/2 பெரும்பான்மை அல்லது சிங்கிள் பெரும்பான்மை அப்படிலாம் சொன்னால் எதுனாலும் அரசாங்கம் செய்யும். இன்னைக்கு 3/2 அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதே நேரம் அதாவது மாகாண சபை முறைமையை என்பதை எதிர்த்தவர்கள், அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் என்று பார்க்கின்ற வேளையிலே ஜேவிபியினருக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு. நம்பர் ஒன் அவர்கள்லாம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையே முற்றுமுழுதாக எதிர்க்கின்றவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பதுதான் ஒரு கேள்வி. வடக்கு கிழக்கையும் பிரித்தவர்கள் அவர்கள், கேஸ் போட்டு பிரித்தவங்களும் அவங்க தான். ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய கெடுபிடி காரணமாக அது நடத்தப்படணும். அதோட இந்த நாட்டினுடைய சட்டத்திலே ஒரு அங்கம் தான் மாகாண சபை. ஆகவே மாகாண சபை நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அது ஒரு சவால், தான் அது. நாங்கள் எதிர்த்தது நாங்களே நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. இதே நேரம் இந்த புதிய அரசியலமைப்பு என்கின்ற ஒரு விடயம் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் சரி, தங்களால் ஒரு புதிய அரசியலமைப்பு இலங்கையில் உருவாக்கப்படும், அனைவருக்கும் சமமான இலங்கை என்கின்றது தான் அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லி வந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 3 மாத கால பகுதியை பார்க்கின்ற வேளையிலே அவர்களுக்கு அது தொடர்பான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் எடுத்த மாதிரி தெரியவில்லை. உண்மையிலேயே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது சிறுபான்மையினருக்கான தீர்வுகள் எப்படி இருக்க போகிறது? குறிப்பாக மலையக பகுதி மக்கள், வடக்கு கிழக்கு, அதே நேரம் முஸ்லீம் மக்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்கப்படும்? இல்லை, அதுதான் அவங்க இன்னும் அதை டிஸ்கஷனுக்கு வரலை. இன்னும் அவங்களோட ஒரு கான்ஸ்டியூஷன் போடலை நான் நினைக்கிறேன். இப்போ அதில் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை வைத்துக் கொள்வதா அல்லது பாராளுமன்றத்தினுடைய பிரதமருக்கு அதிகாரத்தை கொடுப்பதா என்ற பிரச்சனைகள் அங்கு எழுகின்றது. ஆகவே இதை வைத்துக்கொண்டு தேர்தலையும் அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விகிதாசார தேர்தல் அல்லாமல் திரும்பவும் தொகுதிக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதற்கேற்ற மாதிரி அந்த நேரத்தில் தான் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழிவகைகளை நாங்கள் பேசலாம். ஏன்னா அவங்களுடைய ப்ரொப்போசல் என்னன்னு தெரியாமல் நம்ம முன்கூட்டி எதுவும் சொல்ல முடியாது. அதற்கான அந்த புதிய அரசியலமைப்பு என்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் இல்லை அவங்க சொல்கிறாங்களே தவிர அது இன்னும் யாருமே செய்யலை. அவங்களோட அந்த எக்ஸ்பர்ட் இருக்காங்களா தெரியலை. அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே முகம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அனுபவம் அல்லாதவர்கள் கூட இருக்கிறார்கள். குறிப்பாக
நீங்கள் சொன்னது போல தான் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பல பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பார்கள் என்பது போலவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் முதல் முறையாக தன்னுடைய அதாவது தேர்தலுக்காக தன் பதிவு செய்தவர் இம்முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார். இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான அனுபவம் அல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கிறது. தேசிய இதுல 3 பேரை தவிர 3 பேர் அவங்க முன்ன ஏற்கனவே இருந்த ஒரு 5-6 மெம்பர் இருக்கிறாங்க. அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே புதுசு எல்லாமே புதுசு. அதே நேரம் அரசியலுக்கு புதிதானவர்களும் முறை நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். எனவே இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய அதுவும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து இருக்கின்ற ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகளும் சரி, ஏனைய மக்களுடைய இன பிரச்சனை சார்ந்த தீர்வுகள் அல்லது மக்களுடைய ஏனைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த அரசாங்கம் வழங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் ஒரு 10 பேர் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. மற்றவங்களாம் கை தூக்குறதுக்கு தான். ஆகவே அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் வேண்டும், அவர்களுக்கு கை தூக்குறதுக்கு ஆள் வேணும். அதை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை நடத்துவதற்கான ஒரு 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 வல்லமைப்படுத்தவர்கள் ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் புதுசாக படிச்சுக்கிட்டு வரணும். அதான் நடக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே ஒன்றை பேசுகிறாங்க, ஒன்றை செய்கிறாங்க. நாளைக்கு சொல்கிறாங்க அது இல்லை அப்படின்னு. அவங்களோட வாதத்திலேயே சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா அதில் பொய்யும் பேசலாம், உண்மையும் சொல்லலாம், அதனால் இதெல்லாம் பேசுறதுல தப்பு இல்லைன்றாங்க. ஸோ இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் உங்களுடைய கட்சி சார்ந்த சில விடயங்களுக்கு வரலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் நீங்கள் தனித்து போட்டியிட போகின்றீர்களா அல்லது இப்பொழுது இருக்கின்ற அதாவது தேசிய அளவில் கூட்டணியும் இருக்கின்றது, அதே நேரம் உங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இருக்கிறது, அதே நேரம் உங்களுடைய தனிப்பட்ட கட்சியும் இருக்கிறது. இந்த இதில் எப்படியான முடிவுகளை நீங்கள் எடுக்க? முதலாவதாக எங்களுடைய கட்சி 2-3 வியூகங்களை வகுத்திருக்கின்றது. அண்மை காலங்களில் நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம். ஒன்று, அதிகமான பிரதிநிதிகளை உள்படுத்த வேண்டுமானால், ஏன்னா எலெக்ஷனுக்கு வேலை செய்யவங்க எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் கேண்டிடேட் ஆகணும், நாங்களும் வரணும் அப்படின்னு. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்களுக்கும் இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை கட்சிக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே சில சபைகளை நாங்கள் பிடிக்க முடியும். அல்லது நாங்கள் போட்டி போடலாம், ஒருத்தர் 2 பேர் வரலாம், அதோடு நின்றுவிடும், சபைகள் இன்னொரு ஆளுக்கு போயிடும். ஆகவே அந்த சபைகளை பிடிப்பதற்கான வியூகங்கள் என்னென்று பார்க்கும் பொழுது நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவது நல்லது என்பது இன்றைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயம். நம்ம அதிகமாக தமிழ் போக்கு கூட்டணி அந்த முடிவுகளில் இருக்கின்றது. ஆனால் எங்கள் ஆளுகளையும் சந்தோஷப்படுத்துவதற்கான சில விஷயங்களை நாங்கள் செய்வோம். அதனால் சில இடங்களில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், சில இடங்களிலே சேர்ந்து போட்டியிடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உருவாகும். அதே நேரம் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் ஏன் இம்முறை உங்களுடைய ஒரு விடயத்தை செலுத்தக்கூடாதா என்கின்ற ஒரு கேள்விக்கு அவர் வடக்கு கிழக்கிலும் நாங்கள் இம்முறை போட்டியிடுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே வடக்கு கிழக்கிலும் இம்முறை போட்டியிடுவதற்கு உங்களுடைய கூட்டணி அல்லது கட்சி ரெடியாக இருக்கிறது? அதாவது ஒரு அங்கே இருக்கின்ற அந்த சில கட்சிகளுடைய முன்னேற்பாடுகளை நாங்கள் உடைத்து கொள்ளாமல், ஏன்னா எங்களுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், பயணிக்க வேண்டும். அந்த நேரத்தில் இதை நாங்கள் உடைக்கக்கூடாது. அவர்கள் மூலமாகவே சில பிரதிநிதிகளை நாங்கள் அங்கே இறக்குவதற்கான வழிவகைகள் செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்போ கிளிநொச்சி, வவுனியா போன்ற இடங்களிலே மலையக மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குன்னு எந்த பிரதிநிதியும் அங்கே இல்லை. அப்படி நாங்கள் போடலைன்னா நாளைக்கு ஜேவிபி போட்டு வந்துடுவாங்க, பிரதிநிதிகளை உண்டாக்குவாங்க. அவங்க ஜேவிபி என்ன செய்யும், நாளைக்கு மலையக பிரதிநிதிகளை அங்கே கொண்டு போய் சொல்லி இது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்க அது மக்களுக்காக இந்த இதுக்காக போட மாட்டாங்க, என்ன நபருக்காக போட மாட்டாங்க. மலையக பிரதிநிதி இல்லை, மலையக பிரதிநிதி ஜேவிபி, அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கலாம். அப்படி செய்துட்டா அது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ நம்மளே சுதாகரித்து கொண்டு முன் யோசனையாக ஏதாவது செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். எனவே நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம், இன்னும் பல விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், மீண்டும் நிச்சயமாக பேசுவோம். எனவே இன்றைய இந்த நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் எதிர்காலத்தினுடைய செயற்பாடுகள், அதை எதிர்க்கட்சியாக அதை எப்படி அதை பார்க்க போகிறார்கள் அல்லது அதை ஆதரிக்கப் போகிறார்கள், எதிர்க்கப் போகிறார்கள் என்ற விடயங்களும் இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் கூட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற நல்ல விடயங்களுக்கு எவ்விதமான ஆதரவுகளை எங்களால் வழங்க முடியும், அதே போல மக்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய அல்லது துன்பத்தை விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு எவ்வளியான எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டலாம் என்பதான சில விடயங்களையும் கடந்த கலந்துரையாடலில் அவர்கள் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த மாற்றம் எதிர்க்கட்சியினரிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கை இந்த 5 வருடத்திற்குள் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கம் சொல்வது போல, அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை சொல்வது போலவே, தேர்தலுக்கு முன்னரான வாக்குறுதிகள் போல இந்த 5 வருடத்திற்குள் அவர்களால் இந்த இலக்கை எட்டிப்பிடிக்க முடியுமா என்பது குறித்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, தொடர்ச்சியாக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் இதில் தொடர்ச்சியான அவதானத்தை செலுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டு. வணக்கம்.